الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة وينبئكم بما كنتم تعملون صدق الله العظيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரில்லா அன்பானுமாகி எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன், முழு மனித சமுதாயத்தையும் படைத்து வாழ வழி சொல்லிக் கொடுத்தவன். அவனுக்கே சர்வ புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தன் கருணையும் சலாம் என்னும் மீதேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்று வரை அன்னாரின் லட்சிய பாதையில் எல்லாம் பயணிக்கிறார்களோ, முயற்சிகள் பல மேற்கொள்கிறார்களோ, அவர்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானம் உண்டாகும். கடமையில் நிறைவேற்ற வந்திருக்கும் எனது சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி, அவனால் என்னென்ன கட்டளைகள் நாங்கள் ஏவப்பட்டிருக்கின்றோம் அவைகளை மிக அவசரமாக எமது வாழ்நாள் எடுத்து நடக்க வேண்டும் என்று, எவைகளை எல்லாம் செய்யக்கூடாது தகாது நம்மை தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு அப்புறப்பட்டு உண்மையான தக்வாவுடைய இறையச்சமுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முதற்கு எனக்கும் எனது மனை மக்கள் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் உங்களுடைய மனை மக்கள் குடும்பத்தினர், உலகத்தில் இருக்கின்ற முஸ்லிமான முஸ்லிம் அல்லாத ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லோருக்குமாய் இந்த ஹக்கான உண்மையான செய்தியை சொல்லிக் கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லோருக்கும் பெரும்பான்மையாருடைய சிந்தனை அரசியல் இந்த அறிவித்து விட்டார்கள். அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கப் போகிறது, இப்படி நடக்கப் போகிறது என்றெல்லாம் எல்லோருடைய சிந்தனையிலும் இருக்கிறது. நாம் இப்பொழுது முஹர்ரம் மாதத்திலே இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு அரசியல் விவகாரத்தை நாங்கள் புரிந்து கொண்டால், அரசியல் என்றால் இதுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எவ்வளவு பெரிய நல்ல மனிதர்களாக இருந்தாலும் அது எந்த திசைக்கு மனிதனை எடுத்துச் செல்லும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ளலாம். இந்த முஹர்ரம் மாதத்திலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம், அவர்களோடு சார்ந்திருந்தவர்கள் கிட்டத்தட்ட 100 பேர்கள் பலத்திற்காக, அரசியல் லாபத்திற்காக, ஆட்சிக்காக வேண்டிக் கொள்ளப்பட்டார்கள் என்ற செய்தி எங்களில் நிறைய பேருக்கு தெரியாது. அஹ்லுல் பைத் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்திலே தான் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி நிறைய பேருக்கு தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இருக்கின்ற இந்த 30 நிமிடத்துக்குள்ளே ஒரு சுருக்கமாக எவ்வளவு அரசியல் எனும் பொழுதோ, ஆட்சி எனும் பொழுதோ, தான் ஆட்சி பிடிக்க வேண்டும், பதவியில் உட்கார வேண்டும் என்ற சிந்தனை வரும் பொழுது எவ்வளவு கொடூரமாக மனிதன் மாறிவிடுகிறான் என்பதை இந்த சம்பவத்தின் ஊடாக எங்களுக்கு அறிந்து கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, குலபாக்களுக்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது அவருடைய கடைசி நாட்களில் என்ன செய்கிறார்கள், தனது மகன் யசீதை அழைத்து சொல்கிறார்கள், எனக்கு பின்னால் நீ தான் ஆட்சி செய்ய வேண்டும், முஸ்லிம்களுடைய தலைவராக, ஜனாதிபதியாக நீ தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 4 சஹாபாக்களும், அப்துர் ரஹ்மான் இப்னு அபூ பக்கர், அப்துல்லாஹ் இப்னு சுபைர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர், இந்த 4 சஹாபாக்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இணைந்து
அவர்கள் பையத் செய்ய மறுக்கிறார்கள். நான் உங்களுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். மரணித்ததோடு அப்துல் ரஹ்மான் பின் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகிவிடுகிறார்கள். அப்படியானால் உசைர் ரலியல்லாஹு 3 பேர்கள் இருக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள். இப்பொழுது முஆவியா ரலியல்லாஹு அவருடைய மரணத்துக்கு பின்னால் அவருடைய மகன் யஸீத் முஸ்லிம்களுடைய தலைவராக பையத் செய்கிறார். பையத் செய்துவிட்டு மதீனாவுக்கு தனது ஆட்களை அனுப்பி வைக்கிறார். இந்த அரசாங்கத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை எல்லோரும் தர வேண்டும் என்று சொன்ன பொழுது யஸீத் என்பவர் சாதாரணமானவர் அல்ல என்று பயந்து அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், இப்னு உமர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இவர்கள் இருவரும் சேர்ந்து கொள்கிறார்கள், பையத் செய்து கொள்கிறார்கள். மதீனாவிலே இது நடக்கிறது. கண்ணியமானவர்களை, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்து விடுகிறார்கள், பையத் செய்யவில்லை. இப்படி இருக்கும் பொழுது கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நிறைய கடிதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. முஆவியா மௌத்தாகி விட்டார், யஸீத் ஆட்சிக்கு வந்திருக்கிறார், அவருடைய ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே முஸ்லிம்கள் உங்களைத்தான் விரும்புகிறார்கள், நீங்கள் வர வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரனாக இருக்கிறீர்கள், நீங்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிறைய பேர்கள் கடிதங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அதிலே முதலாவதாக அப்துல்லாஹ் பின் சப அல் ஹம்தானி, அப்துல்லாஹ் பின் வால் என்று முக்கியமானவர்கள் இருவர் எங்கே ஈராக்கிலிருந்து வருகிறார்கள். ஈராக்கிலிருந்து வர சொல்றார்கள், நீங்கள் அங்கே வர வேண்டும், நீங்க அங்கே வந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று. அதற்கு பின்னால் ஹைஸ் பின் மஸ்ஹர் அஸ்-சதானி என்ற ஒரு மனிதர் நிறைய கடிதங்கள் எடுத்துக் கொண்டு வருகிறார். அதற்கு பின்னால் ஹானி பின் ஹானி அஸ்-சபீரி, சயீத் பின் அப்துல்லாஹ் அல்-ஹனபி என்பவர்கள் இருவரும் எல்லா கோத்திரத்திலிருந்து, எல்லா குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எல்லா சிறிய சிறிய அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லோரும் உங்களைத்தான் ஆட்சியில் அமர்த்த விரும்புகிறார்கள், நீங்கள் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது உசைர் அவர்கள் பார்க்கிறார்கள், அப்படியா, நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும். நான் அதற்கு முன்னால் என்னுடைய சகோதரன், என்னுடைய சாச்சாவுடைய மகன் முஸ்லிம் இப்னு அகீல் அவர்களை நான் முதலாவதாக ஈராக்குக்கு அனுப்பி வைக்கிறேன், அவர் வந்து பார்த்துவிட்டு எனக்கு சொல்லட்டும், நான் வந்து அந்த ஆட்சியை பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லி முஸ்லிம் இப்னு அகீல் அவர்களை அனுப்புகிறார்கள். 2 கைட் பண்றார்கள், 2 பேரை கொடுத்து அனுப்புகிறார்கள். இப்பொழுது போன்று வாகன வசதி கிடையாது, கால்நடையிலே, ஒட்டகம், குதிரையிலே, கழுதையிலே செல்ல வேண்டும், நீண்ட பயணம். மதீனாவிலிருந்து ஷாம், ஈராக் எவ்வளவு தூரம் பயணிக்கிறார்கள் மூவரும். அதிலே போன ஒருவர் கடுமையான தாகத்தால் மௌத்தாகிறார். மீண்டும் தொடர்ந்து இருவரும் பயணிக்கிறார்கள். முஸ்லிம் இப்னு அகீல் மற்றவரையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மற்றவருக்கு போற வழியிலே வயிற்றோட்டம் ஏற்பட்டு, வாந்தி பேய் ஏற்பட்டு அவரும் மௌத்தாகிறார். உடனே கடிதம் எழுதுகிறார்கள், நான் இப்பொழுது வழி தெரியாமல் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும்? உசைரிலாம் சொல்கிறார்கள், நீங்கள் தொடர்ந்து செல்லுங்கள். அப்பொழுது இவர்கள் தொடர்ந்து சென்று பல மாதங்கள் சென்று ஈராக்குடைய எல்லை அடைந்த பொழுது கேட்கிறார்கள், நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? சொல்லப்படுகிறது, நீங்கள் கூபாவுக்கு நுழையுங்கள், கூபாவுக்கு செல்லுங்கள். இவர்கள் அங்கே செல்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, கூபா என்பது ஒரு பெரும் மாகாணம் என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம். கூபாவிலே நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அவர்கள் கவர்னராக இருக்கிறார்கள். அடுத்த பெரிய மாகாணம் பஸ்ரா, அதிலே உபைதுல்லாஹ் பின் ஜியாத் என்பவர் கவர்னராக இருக்கிறார்கள். ஈராக் தலைநகரிலே ஜனாதிபதியாக முஸ்லிம்கள் தலைவராக யஸீத் அவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, முஸ்லிம் இப்னு அகீல் அவர்கள் கூபாவுக்குள் வந்த பொழுது நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சஹாபியாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே உள்ள ஒருவர் வந்திருக்கிறார். உடனே மக்கள் எல்லோரையும் அழைக்கிறார்கள், மிம்பரிலே ஏறி, மக்களே, நீங்கள் பிளவு வைத்துக் கொள்ள வேண்டாம், பிரச்சனைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று சமாதானம் சொல்கிறார்கள். அவர்களுடைய பேச்சு வந்திருக்கும் முஸ்லிம் இப்னு அகீலை ஆதரியுங்கள் என்பது போல இருக்கிறது. ஆனால் அவர்கள் பகிரங்கமாக ஆதரிக்கவில்லை.
நீங்கள் யாரும் பிரச்சனைப்பட்டுக் கொள்ள வேண்டாம், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு வந்திருக்கிறார், அவருடைய விஷயத்திலே கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது ஆமிர் பின் உக்பா என்ற ஒருவர், அவர் ஜனாதிபதியுடைய ஆள், அந்த மஜ்லிஸிலே இருக்கிறார். இவர் என்ன செய்கிறார், உடனே அங்கிருந்து செய்தி அனுப்புகிறார் ஜனாதிபதிக்கு, உங்களுடைய கவர்னர் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார். நுஅமான் பின் பஷீர் அவர் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார், முஸ்லிம் அக்கீல் வந்திருக்கிறார், அவரை ஆதரிப்பது போன்றுதான் அவருடைய பேச்செல்லாம் அமைந்திருக்கிறது என்று செய்தி அனுப்புகிறார். சில தினங்களில் அங்கிருந்து செய்தி வருகிறது, உங்களை உடனடியாக நாங்கள் பதவி நீக்கம் செய்து விட்டோம், நீங்கள் கவர்னர் கிடையாது. யார் கவர்னர்? பக்கத்து மாகாணத்திலே இருக்கின்ற உபைதுல்லா பின் ஜியாத், அவர்தான் தற்காலிக கவர்னராக கூபாவுக்கும் இருப்பார், பசராவுக்கும் இருப்பார். எனவே நீங்கள் உங்களுடைய பதவியை விட்டு விலகி விடுங்கள், உங்களுடைய பிரதேசத்துக்கு நாங்கள் இப்பொழுது உபைதுல்லா பின் ஜியாத் அவர்களை எதிர்த்திருக்கிறோம் என்று கடிதம் வருகிறது. இந்த ஐடியா யார் தெரியுமா கொடுத்தது? யசீதோடு இருந்தால் சர்ஜூன் என்ற ஒருவர், அவருடைய ஒரு அடிமை, அவர் செக்ரட்டரியாக வேலை பார்த்தார். அவருக்கும் நுஅமான் பின் பஷீர் எல்லாம் அவர்களுக்கும் ஒரு குரோதம் இருந்தது. அவர் பார்க்கிறார், இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்கிறார், அவரை நீங்கள் பதவி நீக்கினால் தான் நீங்கள் ஆட்சியில் இருக்க முடியும். அவர் ஒரு சஹாபி, அவர் சொல்வதை எல்லோரும் கேட்பார்கள், எனவே அவரை பதவி நீக்கம் செய்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது பதவி நீக்கம் செய்யப்படுகிறது. உபைதுல்லா பின் ஜியாத் அவர்கள் பதவி ஏற்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, முஸ்லிம் அக்கீல் இப்பொழுது வருகிறார். வந்து ஹானி பின் ஹானி என்ற ஒரு மனிதருடைய வீட்டுக்கு செல்கிறார். அங்கே சென்ற பொழுது சென்று அங்கே இருக்கிறார். லுஹருடைய வேலை அடையும் பொழுது 12,000 பேர்கள் வந்து பையல் செய்கிறார்கள். அசருடைய வேலை அடையும் பொழுது 18,000 பேர் சொல்கிறார்கள், நாங்கள் உங்களுடைய கட்சி, உங்களை அசைக்க முடியாது, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வந்து விட்டால் அவர்கள் தான் ஆட்சி பீடம் ஏறுவார்கள், யுத்தம் செய்து நாங்கள் கைப்பற்றுவோம், இது விட்டுவிடக் கூடாது என்று 18,000 பேர்கள் சொல்வதாக இருந்தால் எவ்வளவு பெரிய தைரியம் வரும். இப்பொழுது புதிய கவர்னர் வருகிறார். கூபாவுக்குள்ளே வந்து 17 ஆட்களோடு, ஒட்டக வீரர்களோடு, குதிரை வீரர்களோடு வருகிறார்கள். வந்து தன்னிடம் இருந்த மகக்கரி என்ற ஒரு அடிமையிடத்திலே 3000 கிரகங்கள் கொடுத்து சொல்லுகிறார்கள், நீ ஹின்ஸ் பிரதேசத்தில் மிக தூர பிரதேசத்தில் நான் வருகிறேன், முஸ்லிம் அமீர் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன், இந்த 3000 கிரகத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், யுத்தம் நடக்க போகிறது, உங்களுக்கு பொருளாதாரம் தேவை, ஆயுதங்கள் கொள்வனம் செய்ய வேண்டும், இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விட்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர் வருகிறார். மக்கள் தனியே வந்து பள்ளிவாசலில் இருக்கிறார். கேட்கிறார், முஸ்லிம் அமீர் யாரும் காட்டிக் கொடுக்க மாட்டார்கள். அப்பொழுது சொல்லப்படுகிறது, ஹானி பின் ஹானி வீட்டிலே இருக்கிறார், இவரை கூட்டிக் கொண்டு போய் சந்திக்க வைக்கிறார். இதோ 3000 திருகம் இருக்கிறது. அபூ சுமாமா என்பவர் தான் கசரராக இருந்தார், அவர் காசை வாங்குகிறார். இதனை நீங்கள் ஆயுதம் கொள்வனவு செய்வதற்காக, வெப்பன்ஸ் வாங்குவதற்காக இதனை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்த பொழுது அந்த 3000 கிரகத்தை வாங்கிக் கொள்கிறார். இவர் எல்லாவற்றையும் 3 4 நாட்களில் இருந்து எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு சென்று விடுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்பொழுது உபைதுல்லா பின் ஜியாத் ஊருக்குள்ளே வருகிறார்கள். வரும் பொழுது தனது தலைப்பாகை எடுத்து இவ்வாறு மூடிக்கொள்கிறார். முகத்தை மூடிக்கொண்டு வருகிறார். மாஸ்க் போட்டமாக எல்லோரும் நினைக்கிறார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வருவதாக. எல்லோரும் வெல்கம் பண்ணுகிறார்கள், சந்தோஷத்தில் குதிர் அளிக்கிறார்கள். உடனே அவர்கள் தனது முகமூடியை திறந்த சொல்கிறார்கள், ஹுசைன் இங்கு வரவில்லை, நான் புதிய கவர்னர் இங்கே வந்திருக்கிறேன் என்று மக்களை எல்லோரும் கூப்பிட்டு அஸ்ஸலா அதாவது அல்ஜாமியா இருக்கிறார்கள். எல்லோரும் பள்ளிவாசலுக்குள்ளே வருகிறார்கள். இவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம் நபி என்பவர் ஒரு துரோகி, எங்களுடைய அரசாங்கத்தை பிடிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். யாராவது உங்களில் உதவி செய்தால், அவர்களுக்கு உதவி செய்தால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். எவர்கள் முஸ்லிம் நபியை பிடித்து தருகிறார்களோ அவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படி இருக்கும் பொழுது இவர் ஒவ்வொரு வீட்டிலே மாறி மாறி இருக்கிறார்கள். முதலாவது வந்து இறங்கியது முஸ்லிம் அவுசஜா வீட்டிலே இருந்தார். இரண்டாவது ஹானி பின் ஹானி என்பவருடைய வீட்டிலே இருக்கிறார். மூன்றாவது ஷரீக் இப்னு அவர் என்ற ஒரு மூத்தவர், முஸ்லிம்களுடைய தலைவராக இருந்தவர், ஒரு மூத்தவர், சஹாபாக்களுக்கு பின்னால் எல்லோராலும் மதிக்கப்பட்ட ஒருவர்.
உபைதுல்லா பின் ஜியாத் புதிய கவர்னர் சொல்லி அனுப்புகிறார், சரி அவர்களே நான் உங்களை சந்திக்க வருகிறேன் செய்தி அனுப்புகிறார்கள். அமீருல் முஃமினீன் புதிய கவர்னர் வருகிறார் என்று வரவேற்பதற்காக வேண்டி ஆரம்பத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள். இப்படி செய்தி கிடைத்தவுடனே ஷரீக் பின் அவ்ஃப் சொல்கிறார், முஸ்லிம் பின் அகீலுக்கு செய்தி அனுப்புகிறார், உபைதுல்லா இப்பொழுது என்னை சந்திக்க வருகிறார், என்னோடு கதைக்க வேண்டுமாம், நான் நோயாளியாக இருக்கிறேன், என்னை நோய் விசாரிக்க வர இருக்கிறார். எனவே முஸ்லிம் பின் அகீல் அவர்களே நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள். அவர் வரும்பொழுது கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது தண்ணீர் கொஞ்சம் தாருங்கள் என்று நான் கேட்டால் உடனே வந்து அவரை கொலை செய்து விடுங்கள், கொலை செய்து விட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும், ஆட்சி உங்களுக்கு தான் என்று சொல்கிறார்கள். முஸ்லிம் அகீல் அவர்களும் வீட்டுக்குள்ளே ஒளிந்திருக்கிறார்கள். உபைதுல்லா பின் ஜியாத் அவர்கள் அவரோடு வருகிறார்கள். வந்து ஒரு மூத்த மனிதர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் தண்ணீர் கொண்டு வாங்க என்று கூப்பிடுகிறார். அந்த நேரத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே மெஹரான் என்ற ஒரு அடிமை பெண்மணி தண்ணீர் எடுத்து வரும் பொழுது ஒரு ஆண் திரைக்கு பின்னால் விழுந்திருப்பதை காண்கிறார்கள். உடனே உள்ளுக்கு சென்று விட்டார்கள். மீண்டும் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது அடிமை வருகிறார். ஒரு ஆண் முன்னே இருக்கும் பொழுது என்னால் வர முடியாது அப்படி சென்று விடுகிறார். மூன்றாவது முறை கேட்கிறார், என்னை கொல்ல போகிறீர்களா? தண்ணீர் தாகமாக இருக்கிறது, தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது உடனே உபைதுல்லா பின் ஜியாத் அவருடைய செக்யூரிட்டி சொல்றார் காதுல, அராது ஐயகுது, உங்களை கொல்ல பார்க்கிறார்கள் என்று உடனே அவரை காப்பாற்றி கொண்டு போய்விட்டார். பின்னால் அவர் சென்றது பின்னால் முஸ்லிம் அகீல் என்பவர் வருகிறார். முஸ்லிம் அகீல் வந்த உடனே அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் உடனே சொல்கிறார்கள், முஸ்லிம் அகீல் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஒரு ஹதீஸை கேட்டிருக்கிறேன், அல் ஈமானு கைதுல் மூமின், ஒரு மூமின் அவன் தவறு செய்யாமல் அவனுடைய ஈமான் அவனை தடுக்கும். லா யஃதுகு முஃமினுன் முஃமினன், ஒரு மூமின் இன்னொரு மூமினை மோசடியாக அநியாயமாக ஒளிந்து மறைந்து கொலை செய்ய மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான் என்று சொன்ன ஹதீஸ் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. எனவே என்னால் அவரை கொலை செய்ய முடியவில்லை என்று முஸ்லிம் அகீல் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இப்படி இருக்கும் பொழுதும் முஸ்லிம் அகீல் பயத்தோடு யோசித்துக் கொண்டிருக்கிறார், என்ன செய்ய முடியும். இப்பொழுது அங்கே உபைதுல்லா பின் ஜியாத் மாளிகைக்குள் நுழைகிறார். நுழைந்து இருக்கின்ற எல்லா தலைவர்களையும் அழைக்கிறார். எல்லா தலைவர்களையும் மகாத் சபாவ பிரதேச சபா மாதிரி எல்லா தலைவர்கள், ஒரு கோத்திரத்துக்கு, ஒரு பாதைக்கு, ஒரு கூட்டத்துக்கு நிறைய தலைவர்கள் இருப்பார்கள். எல்லா தலைவர்களை கூப்பிட்டு சொல்றார்கள், இப்பொழுது நான் தான் கவர்னராக இருக்கிறேன், நீங்கள் கவனமாக இருங்கள், உங்கள் பிரதேச மக்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுது எனக்குமான செய்தீர்களோ நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு பார்க்கிறார், ஒருவரை காணவில்லை, முக்கியமானவர் ஹானி பின் ஹானி, முஸ்லிம் அகீல் அவர்களுக்கு இடம் கொடுத்தவர், அவரை காணவில்லையே என்று சொன்ன பொழுது சொன்னார்கள், அவர் கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருக்கிறார். அப்பொழுது சொல்லப்படுகிறது, இல்லையே அவர் நேற்று இன்னைக்கு காலையில் தானே ஓட்டு வாசல்ல சுத்தி கொண்டிருந்தார், நான் வீட்டுக்கு முன்னால் சுத்திரத்தை கண்டேனே என்று அமீருல் முஃமினீன் உபைதுல்லா பின் ஜியாத் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அவருக்கு நோய் அல்ல, நோய் போன்று நடித்துக் கொண்டிருந்தார். எப்படியோ ஆட்களை அனுப்பி அவரை அழைத்து இருக்கிறார். வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முஃமினீன் என்று சலாம் சொல்கிறார். சலாத்துக்கு பதில் சொல்லாமல் வந்த உடனே கேட்கிறார்கள், முஸ்லிம் அகீல் எங்கே இருக்கிறார்? முஸ்லிம் அகீல் எங்கே இருக்கிறார் என்று கேட்ட பொழுது, எனக்கு தெரியாதே, எங்க இருக்கிறார் எனக்கு தெரியாதே, நான் சந்திக்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை என்று சொன்ன பொழுது, கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த ஆரம்பத்திலே 3000 திர்ஹம் கொடுத்து அனுப்பப்பட்டாரே மகள் என்று கூப்பிடுகிறார். அவர் முன்னால் வருகிறார். அப்படியானால் இவரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். இவரை கூட்டிட்டு போனவர். அப்பொழுது நடுங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள். நான் ஒருபோதும் அவருக்கு அபயம் அளிக்கவில்லை, அவராகவே என்னிடத்திலே வந்து கேட்டார் என்று சொன்ன பொழுது தனது ஈட்டியை எடுத்து உபைதுல்லா பின் ஜியாத் ஒரு குத்துகிறார்கள். இந்த இடத்திலே கிடைத்து விடுகிறது.
பின்னால் ஒரு அடி அடிக்கிறார்கள், இந்த மூக்கு உடைந்து விடுகிறது. அப்படியே சொல்லப்படுகிறது, இவரை சிறையில் அடைங்கள் என்று சொல்லப்பட்டது. சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் அடைத்ததன் பின்னால் அந்த செய்தியை பரப்புகிறார்கள். ஹானி பின் ஹானி என்பவர் மிக முக்கியமான முஸ்லிம்களுடைய தலைவர். அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அநியாயமாக மூக்கையும் நெற்றியையும் வாயையும் உடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது இந்த செய்தி முஸ்லிம்கள் அகீலுக்கு போக வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை பரப்புகிறார்கள். உடனே முஸ்லிம் அகீல் என்ன செய்கிறார்கள்? தன்னோடு 4000 படை வீரர்கள் 2 பிரிவுகளாக பிரித்து, ஒரு படையினருக்கு ஒரு பச்சை கொடியையும் அடுத்த படையினருக்கு சிவப்பு கொடியையும் கொடுத்து இவர்கள் நடுவிலே இருந்து உபைதுல்லா பின் ஜியாத் இருக்கிற அந்த கவர்னருடைய கோட்டைக்கு செல்கிறார்கள். அங்கே சென்றவுடன் உடனே அங்கே காவலாளர்கள் கோட்டை வாயிலை மூடி விடுகிறார்கள். மூடி விட்டவுடனே அங்குள்ளவர்கள் சொல்லப்படுகிறது, உங்களுடைய குடும்பத்தினர்கள், உங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்று மாலையாகும் முன்பு இவர்கள் எல்லோரும் இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது, கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, உள்ளே இருந்த தலைவர்கள் எல்லோரும் செய்கிறார்கள், சென்று விடுங்கள், மாட்டிக்கொண்டால் நீங்கள் எல்லோரும் அழிக்கப்படுவீர்கள், கொலை செய்யப்படுவீர்கள் என்று சொன்ன பொழுது, காலை உபருடைய வேலையிலிருந்து அசருடைய வேலை அடையும் பொழுது 4000 பேர்களில் 3500 பேர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். மகரிபுடைய வேலை அடைவதற்கு முன்னால் 50 பேர்கள் விகிதமாக இருக்கிறார்கள். மகரிபுடைய தொழுகையை தொழுகிறார்கள். சலாம் கொடுப்பு தங்கள் மகரிபுடைய தொழுகையை தக்பீர் கட்டும் பொழுது 10 பேர்கள் தான் இருக்கிறார்கள். சலாம் கொடுத்து விட்டு பார்க்கிறார்கள், யாருமே இல்லை. 4000 பேர்களில் எல்லோரும் சென்று விட்டார்கள். உடனே அந்த இடத்தை விட்டு ஓடுகிறார்கள். இரவு பாதை தெரியாது, ரோட் தெரியாது. நானே வரும்பொழுது நேர இடத்துக்கு சுற்றி தான் இங்க வந்து சேர்ந்தேன். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போனவர் இடம் தெரியாது, இரவாகிட்டு ஓடுறார். எங்க செய்து போய் நாங்கள் தப்பித்துக் கொள்வோம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீடு தெரிகிறது. அந்த வீட்டு வாசலை உட்கார்ந்தார்கள். சரியான டைம். அந்த வீட்டு பெண்மணி என்ற ஒரு பெண்மணி கதவை திறந்து பார்க்கிறார். ஒரு ஆண், ஆம்பளை இல்லாத இடத்தை நீங்க உட்காரணும், அதான் உஜம் இல்லைங்க, இது உங்களுக்கு அழகு இல்லை, நீங்க எழுதி போயிருங்க, இந்த தண்ணி கொஞ்சம் தாங்க என்று கேட்கிறார். தண்ணியை குடிக்கிறார். குடிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிறார். அந்த பெண், அந்த தாய் விரட்டுகிறார், நீங்க போங்க, நீங்க யாருக்கு தெரியாது. அவர் சொல்றார், நான் தான் முஸ்லிமுடைய அகீல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சேர்ந்தவர், பேரப்பிள்ளை வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது உடனே அந்த தாய் உள்ளே அழைத்து வீட்டுக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு அறையை தயார் செய்து அந்த வீட்டுக்குள்ளே இவரை வைத்திருக்கிறார். சாப்பாடு எல்லாம் கொடுக்கிறார். அந்த வீட்டுக்கார தாயுடைய மகள் அஸ்அஷ் என்று சொல்லப்படும் பேருடைய மகன் வருகிறார். பார்க்கிறார், ரொம்ப அங்கிட்டு போறார். என்னம்மா அங்க பின்னுக்கு ரூமுக்கு போய் வாரீங்க என்று கேட்ட உடனே சொல்லவில்லை, கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் மீது சத்தியமாக ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நீ அதனை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சொன்னபோது சத்தியம் செய்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சத்தியம் செய்தால் முஸ்லிம் அகீல் அரசாங்கம் தேடிக்கொண்டிருக்கிறது, அவர் எங்களுடைய வீட்டிலே தான் இருக்கிறார் என்று சொன்ன பொழுது அப்படியே தூக்குகிறார்கள். தூங்கி எழுப்பி உடனே இவர் ஓடுகிறார். எங்கு ஓடுகிறார்? கவர்னருடைய மாளிகைக்கு ஓடுகிறார். ஓடி போய் அந்த தாயுடைய கணவர் அங்கேதான் வேலை செய்கிறார், கவர்னர் மாளிகையில். மகன் போய் வாப்பாட காதல் சொல்றாரு. உடனே கவர்னர் பார்க்கிறார், உபைதுல்லா, என்ன ஏதாவது நல்ல செய்தியா? ஆம், ஒரு நல்ல செய்தி, நீங்கள் தேடுகிறவர் எங்களுடைய வீட்டிலே தான் இருக்கிறார். உடனே கண்ணியமானவர்களே, 70 குதிரை வீரர்கள் அனுப்பப்பட்டு அவருடைய கழுத்து கட்டப்பட்டு அப்படியே வரலாற்று ஆசிரியர்கள் இதே வார்த்தையை சொல்கிறார்கள், நாயை இழுத்து வருவது போல இழுத்து வந்தார்கள். செத்த நாய் எப்படி இழுப்பார்களோ இழுத்து வருகிறார்கள். இழுத்து வந்தவுடனே அந்த வாசலிலே வைத்து தண்ணீர் கொஞ்சம் தாங்கவே, யாரும் தண்ணீர் கொடுக்கவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்பொழுது அவருக்கு தெரியும் தண்ணீர் கொலை செய்து விடுவார்கள் என்று. அந்த நேரத்தில் எல்லோரும் இருக்கிறார்கள். உபைதுல்லா பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு தானே ராசானி ஆசைப்பட்டாய், எவ்வளவு சொன்னோம்,
இந்த அநியாயத்தை மக்களை குழப்புகின்ற வேலையை செய்யக்கூடாது என்று எவ்வளவெல்லாம் சொன்னோம், நீ கேட்கவில்லையே என்று சொன்ன பொழுது தான் மரணிப்பது உறுதியானதன் பின்னால் பார்க்கிறார்கள் நிறைய சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம் அகீல் பார்க்கிறார், சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவருடைய மகன் உமர் இருக்கிறார். உமரே சொல்கிறார், யா உமர் இன்ன பைனி வ பைனக கராபத்துன், நாங்கள் ரெண்டு பேரும் சொந்தக்காரர்கள் தான், கொஞ்சம் வாங்க என்று சொன்ன பொழுது இவர் நடுங்கி இருக்கிறார். சும்மா உள்ளவன வம்புக்கு இருக்கிறான் போல என்று. உடனே உபைதுல்லாஹ் பின் ஜியாத் அமீரை பார்த்தவுடன் சரி பேசு என்று சொல்கிறார்கள். கிட்ட போன உடனே கூபாவிலே நாம் வந்து செலவினங்கள் 700 திரகங்கள் நான் கடன் எடுத்திருக்கிறேன், செலவு செய்திருக்கிறேன், அதை நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆம் உபைதுல்லாஹ் பின் ஜியாத் அவருடைய முகத்தை பார்த்த பொழுது ஆம் அவர் சொல்லும் விஷயத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவதற்கு அனுமதி இருக்கிறது என்று சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக சொன்னார், என்னை கொலை செய்வார்கள், இப்பொழுது என்னை கொலை செய்தால் அங்கெங்கே என்னை வீசிவிட வேண்டாம், எனது ஜனாசாவை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது அதுவும் நிறைவேற்றப்பட்டது. கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் முஸ்லிம் அகீல் கோட்டையின் மேல்வாசலிலே மேலே ஏற்றப்பட்டு கொலை கழுத்து இரண்டாக வெட்டப்பட்டு கீழே தள்ளப்படுகிறார். பின் இவருக்கு முதலாவதாக இடம் கொடுத்து ஆட்களை சேர்த்து கொடுத்த ஹானி பின் ஹானி அவரை பஜாருக்கு கொண்டு போய் ஒட்டக சந்தையில் அவரும் கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்யப்பட்டு கூபாவிலே பஜாரிலே ஒரு மக்கள் சென்று போகின்ற இடத்திலே அவர் சிலுவையில் அடைக்கப்படுகிறார். யாராவது அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டால் இதுதான் உங்களுக்கு தண்டனை என்று பல நாட்கள் அதிலே இருந்ததாக, சிலுவையில் இருந்ததாக பல வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, கடைசி ஒரு ஆசை சொல்கிறார்கள், என்ன, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு நான் கடிதம் அனுப்பிவிட்டேன் வரும்படி, அவர்கள் வந்தால் குடும்பத்தையே கொன்று விடுவார்கள், எனவே அவர்களை வர வேண்டாம் என்று சொல்லுங்கள், இந்த செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அதையும் பொறுப்பேற்று செய்தி அனுப்புகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது, ஆனாலும் அவர்கள் நம்பவில்லை. முஸ்லிம் அகீல் என்னை வர சொல்லி இருக்கிறார், கடிதம் அனுப்பி இருக்கிறார், 2-3 தடவைகள் சொல்லி அனுப்பி இருக்கிறார், இப்பொழுது ஒரு செய்தி வந்திருக்கிறது வர வேண்டாம் என்று, இதனை நம்ப மாட்டேன் என்று குடும்பத்தோடு வருகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, குடும்பத்தோடு வந்தவர்கள் அவர்களுக்கும் விளங்கிய இந்த சம்பவம் அவர்களுக்கும் விளங்கிவிட்டது, என்னை கொலை செய்ய போகிறார்கள். கண்ணியமானவர்களே, படு மோசமான தூசண வார்த்தைகளை பேசினார்கள், நரகவாதிகள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அலியுல் அக்பர் தனது மகனை அவருடைய வழியிலே வைத்து கொலை செய்தார்கள். அவர்களுடைய கிட்டத்தட்ட 25-30 பேர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தோடு நேரடியாக தொடர்புபட்டவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களோடு இருந்து அவர்களுக்கு உதவியாக வந்த சுமார் 70 முஸ்லிம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். குழந்தைகள் இன்னும் குடும்பத்தினர்கள் சிறை பிடிக்கப்பட்டு அப்படியே சிறைகளிலே அடைக்கப்பட்டார்கள். இறுதியாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, குறுகிய நேரத்திலே இவ்வளவு விஷயத்தை சொல்லி முடிக்க முடியாது. இதில் என்ன விளக்குகிறது என்றால், ஆட்சி எனும் பொழுது, அதிகாரம் எனும் பொழுது, பலம் எனும் பொழுது, கட்சி மாறுவதும், கட்சி ஏற்பதும், பயப்படுவதும், பதவி நீக்கம் செய்வதும், கொலை செய்வதும் இது அரசியலுக்குரிய ஒன்றாக இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அது ஏன் நான் இப்பொழுது சொல்கிறேன் என்றால், எல்லோருடைய சிந்தனையும் அதுவாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக முஹர்ரம் மாதத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த முஹர்ரம் மாதத்திலே தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. நாங்கள் அபுல் பைத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று ஏனைய சஹாபாக்கள், நான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பற்றி தான் பேசியிருக்க வேண்டும். முஸ்லிம் அகீல் என்பவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு எவ்வளவு அநியாயம் செய்யப்பட்டார், அவர்களை பற்றி நாங்கள் பேசுவது கிடையாது, எங்களுக்கு தெரியாது. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, என்னுடன் பிறப்புகளே, நாங்கள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தேர்தல் வருகிறதா, அது ஜனநாயக உரிமை வாக்களிப்பது, நாங்கள் போய் வாக்களித்து விட்டு வந்து விடலாம். பாதையோரங்களிலும் அங்கும் இங்கும் எங்களுக்கு அரசியல் பேசுவது அவசியமில்லை. நாங்கள் யாரை நம்பியவர்கள்? உலகத்திலே இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்களை நம்பக்கூடியவர்கள் அல்ல, நம்புகிறவர்களும் அல்ல. நாம் அல்லாஹ்வை நம்பியவர்கள், அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். யார் வந்தாலும்
அல்லாஹ் நாடுவதுதான் நடக்கப் போகிறது. தேர்தல் காலம் வந்துவிட்டால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லோருடைய சிந்தனையும் எல்லோருடைய பேச்சும் ஈமானுக்கு அப்பாற்பட்டது. இனி நாங்க முடிஞ்சு அவன் வந்தா முடிஞ்சு இவன் வந்தா நல்ல, யார் வந்தாலும் அல்லாஹ் நாடுவதுதான் நடக்க போகிறது. அவனை கொண்டு அது நடக்கும், இவனை கொண்டு நடக்கும். இதுவன் தான் முடிஞ்சு நாங்க பார்த்தோம் தான், என்ன முடிஞ்சிச்சு? ஒன்றும் முடியல. யார் மீது நம்பிக்கை வந்துவிடக் கூடாது. எங்களுடைய வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் மீதான நம்பிக்கை கொள்ள வேண்டும். தேர்தலில் வாக்களிப்பது என்பது ஜனநாயக உரிமை. நாங்கள் போய் யாருக்கும் வாக்களித்து விட்டு வந்து விடலாம். ஆனால் எங்களுடைய வார்த்தைகள் மிக கவனம் வேண்டும். எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கவனமாக நாங்கள் பாதிக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்குள்ளே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இருவரும் விடுதலையாகி போகிறார்கள். போய் அரசனுடைய மாளிகையிலே வேலை செய்ய போகிறார்கள் என்பதை அறிந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் சொல்கிறார்கள், நீங்க அரசன்ட்ட வேலைக்கு போறீங்க, ரெண்டு பேர் கனவு காண்றாங்க. அதுக்குரிய விளக்கத்தை சொல்லும் போது ஒருத்தருக்கு சொல்றாரு, நீங்க அரசனுக்கு ஃபுட் அண்ட் பெவரேஜ் சாப்பாடு வைக்க போறீங்க. அப்ப அதிகமாக நீங்க அரசனை சந்திப்பீங்க. சந்திக்கும் பொழுது என்னை பற்றி சொல்லுங்கள். நான் அநியாயமாக சிறையிலே இருக்கிறேன் என்று இந்த விஷயத்தை அரசனிடம் சொல்லுங்கள் என்பதை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் அது தவறான விஷயம் உண்டு அல்ல, ஒரு செய்தியை எத்தி வைப்பது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னதை அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் இன்னும் 10 ஆண்டுகள் சிறையிலே வைத்தார். இதற்காக என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அரசன் சொல்லி என் விடுதலைக்காக கொஞ்சம் முயற்சி செய்ய என்று சொன்னதை அல்லாஹ் விரும்பவில்லை. கண்ணியமானவர்களே, எங்களுடைய வார்த்தை என்ன? அவன் வந்தா முடிஞ்சு, இவன் தான் வரணும், இவன் வந்தால் அல்லாஹ் செய்வான். எவன் வந்தாலும் அல்லாஹ் நாடிய ரிஸ்க் எங்களுக்கு கிடைக்கும். எங்களை அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. நாங்கள் அல்லாஹ்வை நம்பி உலகத்திலே வாழ்கிறவர்கள் என்ற சிந்தனை எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். வீண் வார்த்தையை நாம் பாவிப்பதனால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகும். எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, அரசியல் விஷயங்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சம்பவத்தினூடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? ஒருவர் மீண்டு விட்டார். ஃபாத்திமா, ஜைனப் பின் ஃபாத்திமா குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. உபைதுல்லாஹ் பின் ஜியாத் பார்க்கிறார், சிறைபிடிக்கப்பட்ட ஒரு பொம்பளை இருக்கிறார். யாரு நீ, யாருமா என்று கேட்கிறார். ஒன்றும் சொல்லவில்லை. சொல்லப்பட்டது அது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் என்று சொல்லப்பட்ட பொழுது என்ன தெரியுமா சொன்னார்? நரகவாதியா என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பார்த்து நரகவாதியா என்று கேட்பதாய்த்தால் எவ்வளவுடைய உள்ளம் இந்த அரசியலுக்காக வேண்டி மாறி இருக்கும். ஆட்சி அதிகாரத்துக்கு மீது, பதவி மீது எவ்வளவு கோபம் கொண்டவராக இருந்திருப்பார்கள். ஆட்சி அதிகாரம் என்று ஆசை வந்து விட்டால் மனிதன் எப்படி மாறி விடுவான் நல்லவனாக இருந்தால். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, இந்த விஷயத்தை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் வெறுமனே அங்கும் இங்கும் பேஸ்புக்கிலும் அதிலும் இதிலும் தேவையில்லாத விஷயங்களை எழுதி எங்களுடைய கால நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்காமல் எங்களுடைய சிந்தனை அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அல்லாஹ் தஆலாவிடத்திலே நல்லாட்சியை கேட்போம். அல்லாஹ் நல்லாட்சியை ஆக்கி தருவான். எனவே எல்லாம் எங்களை பொருந்திக் கொள்வானாக. நாங்கள் சில பாவங்களை மன்னித் தருவாயாக. அறிவின் அறியாமல் தெரிவின் தெரியாமல் சிறிய எல்லா பாவங்களையும் மன்னித் தருவாயாக. யா அல்லாஹ் நாட்டுடைய சாந்தி சமாதானத்தை வைப்பாயாக. இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை உண்டு வைப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் பேருக்கும் நாளியாரை நாட்டு எல்லா இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையும், குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையும் உண்டு வைப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் இந்த காலத்தை கொண்டு தலைநிமிர்ந்து வாழக்கூடிய சமுதாயமாக ஆக்கிவிடாதே அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் தலைநிமிர்ந்து கண்ணியமாக கௌரவமாக வாழக்கூடிய சமுதாயமாக ஆக்கிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واهل بيته ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة قبل أن تجتنبوا أنها هرما ناغلة وموتا خالصا ومرضا حابسا وتشريكوا لله وصل الذي بينكم وبين ربكم تسعدوا وأكثروا الصدقة بالسر فلا تؤجروا وتكملوا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان في خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر بارك الله لنا ولكم بالقرآن ونفعنا وإياكم بالآيات. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المؤمنين والمسلمين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم.